லிரிக்ஸ் அனிமேஷன் சீரிஸ் பார்ட் 10 ஆரம்பிக்கலாங்களா? இந்த ஸ்டார்டிங் அனிமேஷன் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? அதை எப்படி கிரியேட் பண்றது? அதுவும் அலைட் மோஷன் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா ஈஸியா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அனிமேஷனுமே ஆட் பண்ணாம ஈஸியா கிரியேட் பண்ணலாம். அதை எப்படி அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓபன் பண்ணிட்டு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன சைஸ்ல வேணா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வீரா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு ஃபாண்ட் நீங்க ரேண்டமா ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கு இல்லையா டைம் லைன், இந்த டைம் லைன் தான் ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணுங்க, 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இங்க ஒரு ஃப்ரேம் இருக்கும். இதுல ஒரு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து நீங்க மூவ் பண்ணும்போது இந்த டைம் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா 0.00000 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல 0.3 வருது இல்ல, அந்த இடத்துல ஒரு புக் மார்க் ஆட் பண்ணுங்க. அப்புறம் 6ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக் மார்க் ஆட் பண்ணுங்க. அப்புறம் 9ல ஒரு புக் மார்க். இந்த மாதிரி 3 ஆட் பண்ணிட்டே போங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரிசையா பாத்தீங்க அப்படின்னா புக் மார்க் ஃபுல்லாவே ஆட் பண்ணுங்க. இதுல நிறைய ஃபாண்ட் வந்து தேவைப்படும். அந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல இப்போ நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட ஐடி பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு இங்க ஸ்கிரீன்ல தெரியுற tamilveerotech.in அப்படின்ற இந்த வெப்சைட்ல சர்ச்ல போட்டீங்கன்னா இந்த போஸ்ட் ஓபன் ஆகும். அதுக்குள்ள போயிட்டு இந்த ஃபாண்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் கலெக்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய ஃபாண்ட் இருக்கு. எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூணா பாத்தீங்கன்னா புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இங்க 1 செகண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க டெக்ஸ்ட்டை 2 வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வந்தால் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஒரு ஃபாண்டை நீங்க ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு சைஸை நீங்க ஃபிக்ஸடா வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிட்டு அந்த எடிட்குள்ள போயிட்டு வேற ஒரு ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாண்ட்டுக்கும் ஒரு சைஸ் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க சைஸ் வந்துட்டு அப்புறமா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இதே மாதிரி இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே போகணும். இப்படி சேஞ்ச் பண்ணிட்டே வரதுனால அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதோட சைஸை நீங்கள் பெருசாக்க போகிறீங்க, எனக்கு ஒரு ஃபாண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து செலக்ட் ஆல் லேயர் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரே குரூப்பாக மாற்றிட்டு இந்த ஒரே குரூப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்றது மாதிரி சைஸை வந்து பெருசாக்கிக்கலாம் இல்லை சின்னதாக்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து பெருசாக்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நான் ஒரு 3 சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே இதுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேமரா ஷட்டர் சவுண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபாஸ்ட் கேமரா ஷட்டர் சவுண்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அந்த ஃபாண்ட் லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்க இந்த சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இந்த ஒரு எடிட் ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.